தீபாவளி சிறப்பு பேருந்துகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இது குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம் ராமச்சந்திரன், தீபாவளிக்கு எத்தனை சிறப்பு பேருந்துகள் அறிவிக்கப்பட்டுள்ளன? சென்னையிலிருந்து எந்தெந்த பகுதிகளிலிருந்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றன? தீபாவளி பண்டிகையை பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊரில் கொண்டாடுவதற்காக அரசு சிறப்பு பேருந்துகளை அறிவித்துள்ளது. அந்த அடிப்படையில் வரும் 26, 27, 28 ஆகிய 3 தேதிகளில் சென்னையிலிருந்து 11,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மாநகரில் இந்த ஆண்டு வழக்கத்தை விட மாற்று ஏற்பாடுகளையும் தமிழக அரசும் போக்குவரத்து துறையும் ஏற்பாடு செய்துள்ளது. அந்த அடிப்படையில் சென்னை மாநகரிலிருந்து 5 இடங்களிலிருந்து பிற மாவட்டங்களுக்கு, தமிழகத்தின் பிற மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அந்த அடிப்படையில் கோயம்பேடு பேருந்து நிலையம், அது மட்டுமல்லாமல் கோயம்பேடு பேருந்து நிலையம் எதிரே இருக்கக்கூடிய மாநில தேர்தல் ஆணையம், அங்கிருந்தும் அண்ணா நகர் பேருந்து பணிமனை, 4வதாக பூவிருந்தவள்ளி பேருந்து நிலையம், 5வதாக தாம்பரம் சானிட்டோரியம் ஆகிய 5 இடங்களிலிருந்து சென்னை மாநகரிலிருந்து வெளியூருக்கு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதற்கான ஏற்பாடுகளையும் தற்பொழுது போக்குவரத்து துறை தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக 26ஆம் தேதி சென்னை மாநகரிலிருந்து தமிழகத்தின் பிற மாவட்டங்களுக்கு 3254 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும், அதே போல 27ஆம் தேதி 3992 பேருந்துகளும், 28ஆம் தேதி 3979 பேருந்துகளும் ஆக இந்த 3 தினங்களில் கிட்டத்தட்ட 11,225 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் விரைவில் செய்யப்பட உள்ளதாகவும், முன்பதிவு போக்குவரத்து வசதிகளையும் செய்வதற்காக தற்பொழுது போக்குவரத்து துறை அதிகாரிகள் தயாராகி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு மாற்று ஏற்பாடாக 5 இடங்களிலிருந்து வெளியூருக்கு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதா, அந்த பேருந்து நிலையத்திற்கு செல்வதற்காகவும் சென்னை மாநகர பேருந்துகள் 200 பேருந்துகள் இணைப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அந்த அடிப்படையில் பூவிருந்தவள்ளி, தாம்பரம் சானிட்டோரியம், கோயம்பேடு, அண்ணா நகர் பேருந்து பணிமனை ஆகிய 4 இடத்திற்கு 200 மாநகர பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும், இதனால் பொதுமக்கள் எளிதாக வெளியூருக்கு செல்லக்கூடிய பேருந்து நிலையத்திற்கு அடைந்து அங்கிருந்து தங்கள் சொந்த ஊர்களுக்கு இயக்கப்படக்கூடிய பேருந்துகள் மூலமாக தீபாவளி பண்டிகையை எளிதாக கொண்டாடலாம் என்றும் அதற்கான ஏற்பாடுகளை செய்யப்பட்டு வருவதாகவும் தமிழக அரசு சார்பில் அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. தீபாவளிக்கு சென்னையில் இருந்து அதிகமானோர் தங்கள் சொந்த ஊருக்கு செல்லவிருப்பர். அதனால் பேருந்துகள் எவ்வளவு எளிதாக அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் கூற கேட்டோம்.